பெருமாள் எப்படியோ 10 அவதாரம் எடுத்தாங்களோ அதே மாதிரி புவனேஸ்வரியும் தசமகா வித்யன்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு 10 அவதாரம் இருக்குது. அதில் 4வது தெய்வம் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி என்றால் வந்து யாம் இருக்கும் இடத்தில் அஷ்ட ஐஸ்வர்யம். அம்பாள் வந்து மகாலட்சுமி ரூபமாக இருக்காங்க. இந்த கோவிலோட விசேஷம் என்ன அப்படின்னாக்கா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. அம்பாள் வந்து லக்ஷ்மி ஸ்வரூபம். 3 துர்கை இருக்காங்க. பின்னாடி வந்து நாகதுர்கை, சிம்மவாகினி துர்கை, அப்புறம் வந்து விஷ்ணு துர்கை. படிப்புக்கு வந்து சரஸ்வதி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேருமே இங்கே இருக்கிறதுனால இங்கே வரவங்களுக்கு என்ன காரியம் நினச்சாலும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும், படிப்பு, அதுக்கப்புறம் வேலை, எல்லாமே கிடச்சிரும். புவனேஸ்வரி வழிபட்டால் வந்து எல்லா இதுவும் பராசக்தி யார் அப்படின்னாக்கா இவங்க தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த சன்னதிலேருந்து தான் இந்த கோவிலுக்கு எல்லாமே சக்தி. அப்புறம் ஸ்ரீசக்கர பூர்ண மகாமேரு அங்கே இருந்து தான் எல்லாமே. இந்த பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இங்கே வந்து ஹோமம் நடக்கும். அப்புறம் வந்து நவாவரண பூஜை, ஸ்ரீவித்யா நவாவரண பூஜை அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மேருவோட மகிமை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் டெய்லி லலிதா சஹஸ்ரநாமம் குங்குமார்ச்சனை நடக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தோட பலன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷனுக்கு எப்போ என்ன தேவையோ அது வந்து அம்பாள் கண்டிப்பாக இது பண்ணுவோம். எல்லாத்துக்கும் முதல் ஆதி பராசக்தி தான் ஃபஸ்ட்டு. ஸோ புவனேஸ்வரி அப்படின்னாக்கா வந்து புவனம் என்றால் உலகம், ஈஸ்வரி அம்மா, புவனேஸ்வரி அப்படின்ட்டு பேர். வடவள்ளி நவாவூர் பிரிவு, அங்கே பாலாஜி நகர் புவனேஸ்வரி. அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெரியணும் அப்படின்னாக்கா நாகதுர்கை, அப்படி பஞ்சமி நாகதுர்கை அப்படின்னாக்கா ஈஸியாக லொக்கேஷன் வந்துடும். Paramahananda Rupini Palayama.
என்னன்றது எனக்கு தெரில.